Hello students, welcome to Vasishtha Max. So in the video 10th standard Max book back 1 mark chapter 1 question number 12 பார்க்கறோம். Let f and g be two functions given by f equal to 0, 1, 2, 0, 3, -4, 4, 2, 5, 7. g equal 0, 2, 1, 0, 2, 4, -4, 2, 7, 0. Then the range of f dot g is the range. என்ன கேட்டிருக்காங்கன்னா நமக்கு range கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதில் 0லேருந்து 1க்கு மேப்பிங் இருக்கு. ஸோ 2லேருந்து 0க்கு மேப்பிங் இருக்கு, 3லேருந்து -4க்கு மேப்பிங் இருக்கு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதை. ஸோ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், ரேஞ்ச் ஆஃப் எஃப் டாட் ஜிஇஸ், ரேஞ்ச் ஆஃப் எஃப் டாட் ஜிஇஸ். ஸோ எஃப் டாட் ஜி தான் நமக்கு கேட்குறாங்க. எஃப் டாட் ஜி எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு பார்க்கலாமா. சொல்யூஷன் எஃப் டாட் ஜி. ஸோ எஃப் டாட் ஜி ஃபைண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம ஜி செகண்டாக இருக்கிறதுல எலமெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் ஓகேவா. செகண்ட் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ ஜி தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம். ஜி பாருங்கள் 0லேருந்து 2க்கு மேப் ஆயிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்கா 0 to 2, 0 to 2, 0லேருந்து 2க்கு மேப் ஆயிருக்கு. அப்படியே இந்த செகண்ட் வேல்யூ இந்த 2 கிடச்சிருக்குல்ல, இது எஃப்ல இருக்கான்னு பாருங்கள், எஃப்ல ஃபஸ்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். இருக்கா 2 to 0 ஓகேவா. 0 to 2 மேப் ஆயிருக்கு, அது எஃப்ல பார்க்கும்போது 2 to 0 மேப் ஆயிருக்கா. ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம், 0 to 2 and 2 to 0. ஸோ இது ஜி ஃபங்க்ஷன், இது எஃப் ஃபங்க்ஷன் ஓகேவா. 0 to 2 and 2 to 0 ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், 1 to 0 செக் பண்ணிக்கலாமா. 1 0க்கு மேப் ஆயிருக்கு, 0 எதுக்கு மேப் ஆயிருக்கு 1க்கு மேப் ஆயிருக்கு ஓகேவா. 1 0க்கு மேப் ஆயிருக்கு அண்ட் 1 0க்கு மேப் ஆயிருக்கு, 0 1க்கு மேப் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ அதை தான் இங்கே செகண்ட் எழுதிருக்கோமா. 0 to 1 and 1 to 0 and 0 to 1 இருக்கா. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள் 2 to 4 and 4 to 2, -4 to 2 and 2 to 0, 7 to 0 and 0 to 1. ஸோ இந்த மேப்பிங் தான் நமக்கு ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜி பார்க்கணும், அடுத்தது அதோட ஆன்சர் எஃப்ல பார்க்கணும், கொஸ்டினாக இருக்கும் ஓகேவா. ஓகே, ஃபஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ இதில் கேட்டிருக்கிறது எஃப் டாட் ஜி, ஃபஸ்ட் ஜி அண்ட் செகண்ட் எஃப் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதெல்லாமே டொமைனில் இருக்க எலமெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ இதெல்லாமே ரேஞ்ச். டொமைனில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 0, 1, 2, -4 and 7 இருக்குது ஓகேவா. ஸோ ரேஞ்சில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 0, 1, 2, அகைன் 0, அகைன் 1 இருக்கா. ஸோ எஃப் டாட் ஜி கேட்டிருக்காங்க, ஸோ அதில் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. அப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப் டாட் ஜி ஈக்குவல் 0, 1 and 2, 0, 1 and 2. ஸோ அது ஆப்ஷன் டியில் இருக்குது. தட் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஓகேவா. சப்போஸ் ரேஞ்சுன்னு கேட்காம டொமைன்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா டொமைன் ஆஃப் சேம் எஃப் டாட் ஜியே தான் கேட்பாங்க ஓகேவா. டொமைன் ஆஃப் எஃப் டாட் ஜின்னு கேட்டுட்டாங்கன்னா ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ அது ஆர்டராக எழுதியிருக்கேன் பாருங்கள், நெகட்டிவ் 0 பாசிட்டிவ்னு எழுதியிருப்பேன். -4 1 0 2 7 ஓகேவா. -4 1 0 2 7. ஸோ இது ஆர்டரில் கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்களோ ஆப்ஷனில் அதே மாதிரி எழுதிட்டேன். ஆப்ஷன் பியில் இருக்குது, இதுவும் ஆப்ஷனில் இருக்குது. ரேஞ்சுன்னு கேட்டாலும் ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் டி. டொமைன்னு கேட்டாலும் ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் பி ஓகேவா. ஸோ கரெக்டாக எழுதிடுவீங்களா. எஃப் டாட் ஜி ஃபைண்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஜி ஃபங்க்ஷன் பார்க்கணும், அடுத்தது தான் எஃப் ஃபங்க்ஷன் பார்க்கணும். இந்த மேப்பிங் கரெக்டாக எழுதிக்கணும். ஸோ திஸ் இஸ் டொமைன் அண்ட் இந்த காம்போசிஷனோட டொமைன் அண்ட் திஸ் இஸ் ரேஞ்ச் ஓகேவா. ஸோ நமக்கு ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் ஆஃப் எஃப் டாட் ஜி ஆப்ஷன் டியில் இருக்குது, 0, 1, 2. டொமைன் ஆஃப் எஃப் டாட் ஜி ஆப்ஷன் பியில் இருக்குது, -4 1 0 2 7 ஓகேவா. கிளியரா. ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் டாட் ஜியா டொமைன் ஆஃப் எஃப் டாட் ஜியான்னு கரெக்டாக பார்த்து அதுக்கான ஆன்சர்ஸை எழுதுங்க. சப்போஸ் ஒருவேளை எஃப் டாட் ஜின்னு கேட்காம ஜி டாட் எஃப் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு செகண்டாக இருக்கிறதா ஃபஸ்ட் எழுதுமா. ஃபஸ்ட்டு எஃப் செகண்ட் ஜி பாருங்கள், 0 to 1 1 to 0, 2 to 0 0 to 2, 3 to -4 and -4 to 2, 4 to 2 and 2 to 4, 5 to 7 and 7 to 0. ஃபஸ்ட்டு எஃப் பார்க்கணும். ஸோ எஃப்பில் 0 to 1 மேப்பாக இருக்கும், ஃபஸ்ட் எலமெண்ட்டே இருக்கும்.
ஸோ அடுத்தது இந்த 1 ஜியில் பார்த்தீங்கன்னா 1,0ன்னு இருக்கும் ஓகேவா. ஸோ அது ஜியில் இருக்கும். ஃபஸ்ட்டு எஃப் செகண்டு ஜி பார்க்கணும். ஸோ இப்போ நமக்கு டொமைனில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 0 2 3 4 5 ஓகேவா. ரேஞ்சில் 0 2 2 டைம்ஸ் இருக்குது 4 0 ஓகேவா. ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஜி டாட் எஃப்னு கேட்டிருக்காங்கன்னா ஆன்சர் 0 2 4. ஸோ அது இந்த கொஸ்டினில் எந்த ஆப்ஷன்லையும் கொடுக்கல ஓகேவா. டொமைன் ஆஃப் ஜி டாட் எஃப் கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது பாருங்கள், டொமைனில் 0 2 3 4 5 இருக்கா. ஸோ அது நமக்கான ஆப்ஷன் ஏவில் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். எஃப் டாட் ஜியா, எஃப் டாட் ஜினா ரேஞ்சா டொமைனா அப்படிங்கிறத கரெக்டாக தெளிவாக பார்த்து எழுதணும் ஓகேவா. அதே நேரத்தில் எஃப் டாட் ஜியா ஜி டாட் எஃப் மாற்றிட்டாங்களான்னு பார்க்கணும். ரேஞ்ச் ஆஃப் ஜி டாட் எஃப்ஆ டொமைன் ஆஃப் ஜி டாட் எஃப்ஆன்னு பார்க்கணும். 4 கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல இருக்குது ஓகேவா. அதில் 3க்கான ஆன்சர் உள்ளவரே இருக்குது. நமக்கான ஆப்ஷன் புக் பேக் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பார்த்து அதுக்கான ஆன்சர்ஸ் எழுதுங்க. எஸ், தேங்க்யூ.